நாங்கள் ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, நீரே சுவாமி மோடு கூட இருந்து எம்மை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைய நாளிலே இலங்கை மாதாவின் நாளை கொண்டாட கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம் இறைவனே, சுதந்திரத்தை பெற்ற நாங்கள் சுதந்திரம் உள்ளவர்களாக வாழவும், மற்றவர்களை சுதந்திரத்திற்குள் அழைத்து செல்கின்ற மக்களாக இருக்கவும், ஒருவருக்கொருவர் நன்மையும் ஒருவருக்கொருவர் கிருபையும் உம்முடைய மாதிரியை கொண்டு வாழ வளர எமக்கு நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். நீரை பொறுப்படுத்தலும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இன்றைய நாளிலே எமது நாட்டின் 78வது வருட தேசிய தினத்தை நீங்களும் நானும் கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, இலங்கை நாட்டிலே இலங்கையில் சீடராய் வாழ்வதற்கான அல்லது திகழ்வதற்கான அழைப்பை எமது மறை மாவட்டமும் எமக்கு தந்து எம்மை அழைக்கிறது. பிரித்தானியர்கள் கையிலிருந்து 132 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரம் அடைந்தது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரை இந்த சுதந்திரம் தொடர்பான வைபவங்களும் பிற நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்நாள் சுதந்திரம் அளிக்கப்படும் நாள் என்றபடியினால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முழு இலங்கைக்கும் தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் அதிகாலையிலே கோவில்கள், பௌத்த விகாரைகள், ஆலயங்கள் ஆகியவற்றில் மணிகள் ஒலித்தன. பழைய நாடாளுமன்றத்தில் பிரித்தானிய கொடிக்கு சமனாக தேசிய கொடியும் ஏற்றப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்திலே புதிய பிரதமராக தெரிவாயிருந்த DS சேனநாயக்க அவர்களுக்கு நல்வாழ்த்துகளும் குவிந்தன என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமான ஒரு யுத்தமாக இருக்கிறது. எமது அன்றாட வாழ்வு ஒரு சுவாரஸ்யமான யுத்தம். இங்கு காரணங்களோடு தோன்றுகின்ற நிகழ்வுகள் தோரணங்களாக வாழ்க்கையை அலங்கரித்து வருகிறது. இறையாசியோடு இனிதே தொடங்கியவை இறையாசியோடு முற்று பெற்று வருகிறது என்பதை நீங்களும் நானும் அறிகின்றோம். நிகழ்வுகள் கைமீறி செல்லும் போது இறைவன் கரம் நீட்டி தாங்கி எம்மை அழைக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். எனவே இன்றைய நாளிலே விசேஷமாக இலங்கை மாதாவின் விழாவை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவை உலகிற்கு கொண்டு வர மரியாளை கடவுள் ஒரு ஊடகமாக பயன்படுத்தினார். இதை போன்றே இயேசுவின் உயிர்ப்பின் நற்செய்தியையும் அவரின் பணியை தொடர்ந்து செய்ய அல்லது ஆற்ற அப்போஸ்தலர்களையும் ஊடகமாக இறைவன் பயன்படுத்தினார். இன்று எம்மையையும் இப்பணியை செய்ய இறைவன் அழைத்து கொண்டே இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு காலங்களிலும் காலகட்டங்களிலும் இறைவனுடைய பயணத்தை அல்லது திருப்பணியை செய்வதற்கு ஊடகமாக அந்தந்த நேரத்திலே ஏற்ற ஒவ்வொருவரை இறைவன் தெரிந்து கொண்டே இருக்கின்றார். எனவே கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தேவையான எல்லாம் பெற்று வசந்தியாக வாழ்ந்து விடவில்லை என்பதை திருமறையினூடாக நாங்கள் காண்கின்றோம். எனவே இறைவனை பற்றி இறைவனோடு வாழ்ந்து இறைவனோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது
எல்லாமே அப்படியே உடைச்சிக்கிட்டு வந்து சந்தோஷமாக அப்படியே பஞ்சு மெத்தையில் அல்லது ரோசா தோட்டத்தில் வாழ முடியாது. ஆனா மாறாக அவர்களின் சூழ்நிலைகளுக்கு அல்லது சூழ்நிலைகளில் இறை நம்பிக்கையோடு வாழ அவர்கள் பழகி கொண்டார்கள், பழகி கொண்டே வருகிறார்கள். சூழ்நிலை, எமது பின்னணி, எமது மாற்றம், எமது நாடுகள், எமது நாட்டில் நிகழ்கின்றவை ஒவ்வொன்றும் அங்கு ஊடகமாக வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்களினூடாக இறை நம்பிக்கையில் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். எனவே எமது நாட்டிலும் கூட பலவித போராட்டங்கள், பலவித சூழ்நிலைகள், பலவித தர்க்கங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக உங்களையும் என்னையும் இறைவன் அழைத்து அவருடைய பணியை செய்ய அவர் பலவித அனுபவங்களை தினந்தோறும் கொடுத்து உங்களையும் என்னையும் தயார்படுத்தி வருகின்றார். அது குறிப்பிடத்தக்கது. எனவே இவைகளை பெற்ற அனைத்து சீடர்களும் ஊடகமாக செயல்படுகின்றவர்களும் இன்னும் அதிகமாக தமது கடமைகளையும் பொறுப்புகளையும் தூய்மையான உள்ளத்தோடு நிறைவேற்ற வேண்டியது அங்கு அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் கடவுளில் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகின்றார்கள். கடவுளோடு இணைந்து செயல்பட அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எனவே நாமும் மரியாளை போல, அப்போஸ்தலர்களைப் போல, சீடர்களைப் போல இணைந்து பணியாற்ற எமது நாட்டிற்கு மாதிரியாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, எமது வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து இறைவனுடைய பணியை அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலே இறைவனுடைய பணியை எவ்விதத்திலே செய்கின்றோம் எமது நாட்டிற்காக என்பதை உணர இன்றைய நாள் உங்களையும் என்னையும் அழைத்து விடுகிறது. எமது வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆலயத்தில் வேறு விதமாக வாழ்கின்றோம், குடும்பத்திற்குள் சென்ற பிறகு அங்கு வேறு விதமாக வாழ்கின்றோம். ஆலயத்தில் காட்டுற முகம் அல்ல வீடுகளில் காட்டுகின்ற முகம், அல்லது நண்பர்களிடத்தில் காட்டுகின்ற முகம். திருப்பணியில் காட்டுகின்ற முகம் அல்ல எமது சொந்த வாழ்க்கையில் காட்டுகின்ற முகம். அதை போல நாங்கள் பிரசங்கிப்பது வேறு, எமது வாழ்வு வேறாக காணப்படுகின்ற பொழுது மக்கள் கை நீட்டி எம்மை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே எமது வாழ்வும் நாங்கள் சொல்லுவதும் செயல்படுத்துகின்றதும் ஒரே விதத்திலே அமையும் பொழுது அங்கு இறைவனுடைய ஆட்சி நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்று மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். விசேடமான வார்த்தை எமது நாட்டிற்கு கொடுக்கப்படுகிறது, எமக்கு கொடுக்கப்படுகிறது, எமது ஆலயங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, எமது குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நாங்களும் கூட உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் செய்வதை போல செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் மாற்றி எமக்கு ஞாபகத்தை தருகின்றார். அவர்களோடு இணைந்து செயல்படுங்கள், அவர்களையும் உங்களுடைய குழுவிலே சேர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தி அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் கூட அதுதான். சீடர்கள் அல்லது அப்போஸ்தலர்களுக்குள் அங்கு பிரிவு உண்டாகிறது. நான் யூதருடைய மனிதன், நாங்க புறஜாதியினுடைய மனிதன். இறைவன் சொல்றார், இல்லை, நீங்க எல்லாரும் என்னுடைய மனிதர்கள், எனக்காக வாழ வேண்டும், எனது மாதிரியை குறிக்கோளாக வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே நாங்கள் எப்படி வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவுக்கு புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் எமது வாழ்வு, எமது திருப்பணி, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம், நாங்கள் சொல்லுவது அனைத்தும் அங்கு மிகவும் உண்மையாக, நேர்மையாக, உத்தமமாக இருக்க வேண்டும்.
சொல்றதை செய்யாட்டி யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? ஐயையோ அவன் சொல்லிட்டு போவான், செய்ய மாட்டான், நல்லா கதப்பாரு, செய்ய மாட்டார். அப்ப எங்களுடைய மாதிரி எப்படி இருக்கிறது? எனவே நாங்கள் சொல்வதை போல செய்கின்ற பொழுது எமது மாதிரியான வாழ்வு இருக்காது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்விலே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயம், அவர் சொல்வதை போல செய்தார், அவர் சொல்வதை நிறைவேற்றினார். எனவே அப்படி இருக்கும் பொழுது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகின்றார். அப்ப எல்லாரையும் அவர் சமத்துவமாக அவர் வழி நடத்துகிறார். நாங்க இன்னைக்கு எங்களுக்கு வாசி கிடைச்சிச்சுன்னா தலையை குனிஞ்சி அடுத்த பக்கம் பிறண்டே போயிடுவோம். இன்னைக்கு நாட்டிலையும் அப்படித்தான். எதிர்பார்க்கின்ற ஆட்சி, எதிர்பார்க்கின்ற பின்னணி, எதிர்பார்க்கின்ற சூழல் எமக்கு கிடைக்கின்றதா? இதற்கு காரணம் தன்னலம் பொருந்திய வாழ்வு மனிதனிடத்தில் இருக்கின்ற பொழுது பிறர் நலம் கருதாமல் அவன் பிழையான வாழ்க்கைக்குள் செல்ல ஆயத்தப்படுகின்றான். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மரியாதை போல, சீடர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, ஊடகமாக செயல்பட்டவர்களைப் போல இறைவன் எம்மையும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் ஊடகமாக பாவிக்க ஆயத்தப்படுகின்றான். அப்படி செயல்படுகின்ற பொழுது உங்களையும் என்னையும் இறைவன் பரலோகத்தில் அவருடைய பிதாவின் புத்திரர்களாக எம்மை அழைத்துக் கொள்கிற தேவனாக இருப்பார். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காகவும் இந்த தேசிய தினத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்டிலே அநேக பொறுப்புகளை எமக்கும் நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புகளையும் சரிவர செய்து இந்த நாட்டை மிகவும் அழகாக ஆண்டவரை நீர் படைத்த படைப்பை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட படைப்பாக செயல்பட எமக்கு உம்முடைய கிருபையை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய வழிநடத்துதலை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.